செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும், படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் வைகாசி மாதத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த வைகாசி மாதத்திலே உங்கள் ராசிநாதன் சுக்கன் உங்கள் ராசிலேயே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த வாரத்தில் நீங்கள் நினைத்த காரியத்தை எல்லாம் சாதித்துக் கொள்வீர்கள். உங்கள் ராசியிலே சூரியன், குரு ஆகிய கிரகங்கள் இருப்பது தெய்வ காரியங்களை செய்வீர்கள். தெய்வ காரியங்களுக்கு சென்று விட்டு வருவீர்கள். தெய்வ ஸ்தலங்களில் உங்களுக்கு நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கி நன்மைகளை பெறுவார்கள். ஆனால் குழந்தைகள் வெளியில் செல்லும் போது எச்சரிக்கையாக செல்ல வேண்டும் என்று நீங்கள் அறிவுறுத்துவது நல்லது. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு குடும்பாதிபதியான புதன் இந்த மாத ஆரம்பத்தில் இருக்கிறார். ஆகவே இந்த மாதம் வைகாசி 18ஆம் தேதி வரை உங்களுக்கு செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். முக்கியமாக குழந்தைகளுடைய படிப்புக்கான செலவுகள் மிக அதிகமாக இருக்கும். அதன் பிறகு ஓரளவு குறைந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். தொழில் விருத்தி நன்றாக இருக்கிறது. தொழில்துறையில் புதிய முயற்சிகளை செய்யலாம். வேலைப்பளு, உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். அது வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் பயப்படாமல் நீங்கள் வேலை செய்யுங்கள். அதற்குரிய ஊதியம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாயும் ராகுவும் இருக்கிறார்கள். ஆக மனைவியால் தன லாபம் இருக்கிறது. மனைவி பேரில் தொழில் செய்வர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். செலவினங்கள் குறைந்து ஓரளவு வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் புதன் இருப்பது குடும்பத்தில் சுப செலவுகள் நடக்கும், அசுப செலவுகள் ஆகாது. ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. எவ்வளவு செலவுகள் இருந்தாலும் அதற்குரிய வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் உங்களுடைய தொழில்துறையில் வேலைப்பளு அதிகமாக இருக்கும் என்பதனாலும் 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்து உங்கள் ராசியிலேயே குரு பகவான் இருப்பதனாலும் வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கும் இந்த மாதம் முழுமைக்கும் வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் வைத்துவிட்டு வரலாம். அதன் மூலமாக இந்த மாதம் முழுமைக்கும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் என்பது நிச்சயம். அடுத்து இந்த மாதம் ரிஷபராசிலே பிறந்த நல்ல நாட்கள். ரிஷபராசிலே பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வைகாசி மாதம் 6ஆம் தேதி மே 19 ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் காலை 7:26 பிறகு 9:56 வரை, மாலை 1:56 பிறகு 4:30 வரை, இரவு 8:56 பிறகு 11:56 வரை நல்ல நேரம். அடுத்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள் பிறந்தவர்களுக்கு 21ஆம் தேதி, அதாவது வைகாசி 21ஆம் தேதி ஜூன் 3 திங்கட்கிழமை அன்று காலை 5:58 முதல் 6:58 வரையும், பகல் 12:18 பிறகு 1:58 வரையும், இரவு 5:58 பிறகு 8:58 வரையும் நல்ல நேரம். அடுத்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வைகாசி 28ஆம் தேதி ஜூன் 10 திங்கட்கிழமை அன்று காலை 5:59 பிறகு 6:59 வரையிலும், பகல் 12:19 பிறகு 1:59 வரையிலும், மாலை 5:59 பிறகு இரவு 8:59 வரையிலும் நல்ல நேரம். அடுத்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வைகாசி 30ஆம் தேதி ஜூன் 12 புதன்கிழமை காலை 9:08 பிறகு 10 மணி வரையிலும், பகல் 1:56 பிறகு 3 மணி வரையிலும், மாலை 4 மணிக்கு பிறகு 5 மணி வரையிலும், இரவு 7 மணிக்கு பிறகு 10 மணி வரையிலும் நல்ல நேரம். அடுத்து ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு வைகாசி மாதம் 20ஆம் தேதி ஜூன் 2 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:28 பிறகு 9:58 வரையிலும், மாலை 1:58 பிறகு 4:30 வரையிலும், இரவு 8:58 பிறகு 11:58 வரையிலும் நல்ல நேரம். அடுத்து ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு 27 வைகாசி 27ஆம் தேதி ஜூன் 9 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 7:29 பிறகு 9:59 வரையிலும், பகல் 1:59 பிறகு 4:30 வரையிலும் நல்ல நேரம். அடுத்து மிருகசீர்ஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வைகாசி மாதம் 6ஆம் தேதி மே 19 ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் காலை 7:26 பிறகு 9:56 வரையிலும், மாலை 1:56 பிறகு 4:30 வரையிலும்,
இரவு 8:56க்கு பிறகு 11:56 வரையிலும் நல்ல நேரம். அடுத்து வைகாசி 21ஆம் தேதி, அதாவது மிருகஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வைகாசி 21ஆம் தேதி, ஜூன் 3 திங்கட்கிழமை காலை 5:58க்கு பிறகு 6:58 வரையிலும், பகல் 12:18க்கு பிறகு 1:58 வரையிலும், இரவு 5:58க்கு பிறகு 8:58 வரையிலும் நல்ல நேரம். அடுத்து மிருகஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வைகாசி 28ஆம் தேதி, ஜூன் 10 திங்கட்கிழமை அன்று காலை 5:59க்கு பிறகு 6:59 வரையிலும், பகல் 12:19க்கு பிறகு 1:59 வரையிலும், இரவு 5:59க்கு பிறகு 8:59 வரையிலும் நல்ல நேரம். அடுத்து மிருகஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வைகாசி 30ஆம் தேதி, ஜூன் 12 புதன்கிழமை காலை 9:08க்கு பிறகு 10 மணி வரையிலும், பகல் 1:56க்கு பிறகு 3 மணி வரையிலும், மாலை 4 மணிக்கு பிறகு 5 மணி வரையிலும், இரவு 7 மணிக்கு பிறகு 10 மணி வரையிலும் நல்ல நேரம். இந்த நல்ல நேரங்களிலே நீங்கள் எந்த காரியத்தை தொடங்கினாலும் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த நல்ல நேரங்களை நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் பல விதத்திலும் விருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும், முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு நல்ல தசை நடந்து கொண்டிருந்தாலும் தீய தசை நடந்து கொண்டிருந்தாலும் அஷ்டம சனி, 7 சனி போன்ற சனி தோஷங்கள் எந்த தோஷங்கள் இருந்தாலும் இந்த நல்ல நேரத்திலே நீங்கள் செய்தால் நிச்சயமாக நீங்கள் எடுத்த காரியத்திலே வெற்றி பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். எதிர்பார்த்த தன வரவு, பண வரவு உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். அதன் மூலம்தான் நாம் எதிர்காலத்தில் நான் போடுகின்ற அனைத்து நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு உடனடியாக சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ஆதரவுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.